சின்ன மருமகள் சீரியல் இன்னைக்கான எபிசோட்ல செல்லப்பாண்டி வந்து ஈஸ்வரிக்கு கால் பண்ணுறாங்க. ஈஸ்வரி வந்து ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் தான் வச்சுருக்காங்க. சரி எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துட்டையும் அனுப்பிக்கிட்டு ரூமுக்கு போகிறாங்க. செல்லப்பாண்டி எதுக்கு இந்த டைம் கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அவங்க சம்மந்தியமாக எப்படியாவது நீங்கள் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னாலலாம் முடியாது, என்ன காரணத்தை வச்சு நான் இப்போ நிப்பாட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே என் பொண்ணு தானே போலீஸ்க்கு கால் பண்ணி என் பொண்ணோட கல்யாணத்தை நிப்பாட்டினா சம்மந்தியை வந்து போலீஸில் வச்சு அடித்தாங்க. அதுக்கு காரணம் என் பொண்ணு கிடையாது, அந்த தாமரை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஈஸ்வரி வந்து ஷாக் ஆயிடுறாங்க. பக்கத்தில் அவங்க பொண்ணு கூட நிற்கிறாங்க. ஓஹோ இவ இந்த பிளான் பண்ணியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரீ எடுக்கும்போது அந்த சாரியை மாற்றி வச்சாங்கல்ல சாவித்திரி, அதெல்லாம் சேர்த்து நினச்சிக்கிட்டு உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. சரி சரி நீங்கள் மெதுவாக வாங்க, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நான் நிப்பாட்டி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஈஸ்வரி வந்து சீக்கிரம் தாலி கட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சேது வந்து இல்லைப்பா என்னை மன்னிச்சிருங்க, என்னால் தாலி கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ நீ எனக்கு பிள்ளையே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லும்போது கரெக்டாக ஈஸ்வரியும் வந்து கொஞ்சம் நேரம் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சாவித்திரி சொல்கிறாங்க, எதுக்கு மதனி இப்படி சொல்கிறீங்க, கல்யாணம் நடக்கணும்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா இப்படி சொல்கிறீங்களே, அவன் தாலி கட்ட மாட்டுக்கான், நீங்கள் தான் எப்படியா அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. அப்போ ராஜாங்கமும் சன்னியாசியும் கேட்குறாங்க, எதுக்கு கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. செல்லப்பாண்டி வந்து கால் பண்ணார், அவர் ஏதோ ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்லணுமா, அவர் வந்துட்டுருக்காரு, அதனால் கொஞ்சம் நேரம் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி வைங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவன் வந்து என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் சொல்ல, சேதுவோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக தமிழ் தானே கால் பண்ணி உங்களை ஜெயிலெல்லாம் பிடிச்சிட்டு போனாங்களே, அதுக்கு காரணம் அவங்க பொண்ணு இல்லையா, அது வேறொரு பொண்ணா, ஆதாரத்தோடு நிரூபிக்கிறதுக்காக வராரு, அதனால் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டி வைக்க சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே தாமரையும் சாவித்திரியும் ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. இந்த கல்யாணம் நடக்குமோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.